ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/2/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தைபாதம் 24ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள், பிரதோஷம். கோவையைச் சேர்ந்த திரு சுவாமிநாதன் திருமதி சுலோச்சனா அவர்களின் மகன் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு பிறந்த நாள். இந்த இனிய நாளில் எல்லா வகையான வளமும் புகழும் பெற்று பல்லாண்டு வாழ மார்ஸ் மீடியா மனதார வாழ்த்துகிறது. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம், இருப்பு 1 நாழிகை 5 வினாடிகள், சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு, கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, திதி இன்று காலை 11:18 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி, நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூராடம், நாமயோகம் இன்று நாள் முழுவதும் வஜ்ரம், கரணம் இன்று காலை 11:18 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 10:31 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை, அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வணங்க நன்மைகள் வந்து சேரும். மேலும் நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகும். இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரையும் பார்வதி பரமேஸ்வரரையும் மனதார வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அதேமாதிரி கரெக்டாக அந்த டயத்துக்கு போனீங்கன்னா அபிஷேகம் பார்க்கலாம், ஆராதனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நைவேத்தியம்னு அந்த காப்பரிசி கொடுப்பா நந்தீஸ்வரருக்கு, அது ரொம்ப விருப்பமானது அந்த காப்பரிசி. அந்த காப்பரிசி நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம், இல்லைன்னா யாராவது கொடுக்குறா பாருங்க, அதை வாங்கி சாப்பிட்றதும் ரொம்ப விசேஷம். சரியா? அதனால இன்னைக்கு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரர் காதில், அதுக்காக கிட்டக்க போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே காதுக்கிட்ட ஓரளவுக்கு அப்படியே குடிஞ்சு பகவான்கிட்ட, நந்தி பகவான்கிட்ட இந்த மாதிரி நம்மளோட கோரிக்கைகள் எல்லாம் சொன்னோம்னா நந்தி பகவான் தன் கொம்பால எல்லா குறைகளையும் சிவபெருமான்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்கிறதுக்கு வழிவகுப்பார்னு ஒரு ஐதீகம். அதனால நந்தீஸ்வரர் காதில் உங்களோட பிரார்த்தனைகளை சொல்லுங்கோ. சரியா? அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரரையும் மனதார வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், மகர ராசியில் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். இன்னைக்கும் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். குரு பகவான் தன்னோட பார்வையால் உங்கள் ஜென்மராசியில் இருந்தாலும் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறார்.
அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அருமையாக செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் இருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபயில்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு. அதே சமயம் 12ஆம் இடத்துல குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். இன்னைக்கு எதிர்பாராத சில செலவுகள்லாம் வரும். மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கும். சில நேரங்களில் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாழ்கிட்டெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் மேலதிகாரிகளை கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை வாடிக்கையாளர்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள வேண்டும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் கூடும் நாள். கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு பகவான். இன்னைக்கு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். மனசுல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கும். மனசுல சாதாரணமாக சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்தால் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல இருந்துட்டு நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்க்கறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதேமாரி குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. அதேமாரி இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்பெயர் பெறுவீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதிறமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையும் நாள். பகையுணர் அவஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு இன்னைக்கும் அற்புதமாக இருக்கா. அதனாலே இன்னைக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே கடனை அடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பேள். கடன் சுமை குறைஞ்சாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். குடும்பமானவரை அனுசரித்து செல்வது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான்,
சுக்கிர பகவான். அதே சமயம் 6ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், செவ்வாய் 3 பேரும் இருக்கா. தனி மரியாதை இருக்கணும் உங்களுக்கு. அதேமாதிரி சமூக அந்தஸ்து கிடைக்கும். அதேமாதிரி இந்த சமூக பணிகளில் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு உயர்வுகள் காத்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு மகிழ்ந்து போவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றியடையும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உங்களது எண்ணங்கள் வெற்றி அடையும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அனுசரித்து போங்க. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமான மனநிலையில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் பலிதமாகும் நாள். ஏன்னா இன்னைக்கும் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். தொழில் வியாபாரத்தில் அதிரடி திருப்பங்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் அதிகரிக்கும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான், சுக்கிர பகவான். அதே சமயம் 11ஆம் இடத்துல கேது பகவான். 2ஆம் இடத்துல அற்புதமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் அற்புதமான மனநிலைவை கொடுக்கும். அதேமாரி உற்சாகம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் அற்புதமாக முன்னேற்றம் காண்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மன நிறைவோடு காணப்படுவீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை தேவைப்படும் நாள். இன்னைக்கும் ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்காருன்னு பேரு, ஆனால் கூடவே சுக்கிர பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுத்துட்டு இருக்கார். சில காரியங்கள்ல உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாக விட போச்சுங்கிற மாதிரி இருக்கும். என்னதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் பிரச்சனைகளே ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் முயற்சிகளின் பேரில் முன்னேற்றம் அமையும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம்.
அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதிருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அயன சயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவானோட சுக்கிர பகவான் சேர்ந்திருக்கிறதுனாலே மனசுல சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு ஜாலியான மூடு, உங்களுக்கு சந்தோஷமான மூடு. அப்படியே அந்த மூடை மாத்திராதீங்க, அப்படியே போயிட்டுங்க. குடும்பத்தில் எல்லாரையும் அழிச்சுட்டு கணவன் மனைவி எல்லாம் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. ஜாலியாக வெளியில் போயிட்டு விருந்து கேளிக்கைகளில் கலந்துட்டு வரணும். சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும். செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் தீரும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் உண்டாகும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் சுக்கிர பகவான். அதே சமயம் 12ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய். செலவு வச்சுட்டே இருக்கார். என்னதான் ஒரு வருமானம் வந்தாலும் செலவு பண்ணிகிட்டே இருப்பேள். தைரியமாக செலவு பண்ணுவீள். சூரிய பகவான் இருக்காரோ இல்லையோ, செவ்வாய் இருக்காரோ இல்லையோ, அதனால தைரியமாக செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. சந்தோஷம் அப்படின்னாலே செலவு தான். அதுக்காக செலவழிக்க போகிறோங்கிறதுக்காக சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா? சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் இன்றைய தினம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதிருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானம் தேவைப்படும் நாள். 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவான் இருக்கார். ஜாலியாக இருக்கும், மூடு இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக சேரும். ஆனாலும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தையும், ஆயுஷ்தானமாகிய 8ஆம் இடத்தையும், ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனாலேயே பொறுப்பாக எடுத்து சிறப்பாக செய்வீங்க. கணவன் மனைவிக்கிறே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புது கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் மேன்மையை கொடுக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் நிதானமாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் சிலருக்கு பொறுப்புகள் கூடும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.